கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய நேரத்திற்காகவும் ஒத்துழைப்புக்காகவும் உங்களுடைய ஜபத்திற்காகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய கிருபையினாலே அநேக சத்தியங்களை நாம் பகிர்ந்து கொள்வதற்கும் அளிப்பதற்கும் அதை நீங்கள் அநேகருக்கு பகிர்ந்து அளிப்பதற்கும் தேவன் நமக்கு இந்த நேரங்களை பயன்படுத்தி கொடுக்கிறதற்காக எல்லாம் வல்ல உலகத்தையும் மண்டாசராசரத்தையும் படைத்த அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் தொழுகையும் நான் ஏறெடுத்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தருகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், பேய்கள் உண்டா? அதன் ஆங்கிலத்தில் எப்படி எழுதி வச்சிருக்கிறான்னா, இஸ் தேர் கோஸ்ட், பூதம், மோகினி, பிசாசு அல்லது பேய்கள் உண்டா? மத்தேயு 24வது அதிகாரத்திலே சீஷர்கள் எல்லாரும் கூடி வந்து இயேசு தனித்திருக்கும் பொழுது அவரிடத்திலே வந்து மெல்ல ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அது மெல்ல கேட்கப்பட்ட கேள்வி அல்ல, அது உலகம் முழுவதும் பறைசாற்றப்படுகிற ஒரு கேள்வி. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவிற்கும் என்ன அடையாளம் என்று அவர்கள் கேட்கிறார்கள். உடனே இயேசு யுத்தத்தை குறித்தோ அல்லது பூமி அதிர்ச்சி அல்லது கொள்ளை நோய் அப்படின்ட்டு 1 2 3 உடனே அடுக்கல. அப்படி மாறாக ஒரு உத்தரவை அவர் தருகிறார். என்ன உத்தரவு? என்னன்னா, ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். காரணம், இந்த கடைசி காலத்திலே ஒரு காரியம் தலைவிரித்து ஆடுகிறது. யுத்தம் ஒருவேளை 28ஆம் தேதி பிப்ரவரி ஆரம்பித்து விரைவிலே ஒருவேளை ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனால் இந்த வஞ்சக ஆவி, இந்த ஏமாற்றுகிற ஆவி ஏதோ இன்று முளைத்து நாளை கீழே விழும் ஒரு பூ அல்ல. அது ஒவ்வொருவனையும் ஆட்டி படைக்கும் ஒரு வல்லமை உள்ள ஒரு சக்தி, தீய சக்தி. ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அதே அப்படியே வரும் பொழுது 24வது அதிகாரம் 24வது வசனத்துல முடிக்கும் பொழுதும் ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்தி சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் செய்வான். அப்போ எப்படியெல்லாம் சாத்தான் வஞ்சிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியாகமத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது ஒன்னா பார்க்கும் பொழுது, இந்த பேய்கள் உண்டா அல்லது இந்த ஆவி மார்க்கம், ஸ்பிரிச்சுவலிசம் அல்லது ஸ்பிரிட்டிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள் அல்லவா, இது மிகவும் 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 முக்கியமானதாக வாய்க்கப்பட்டு அநேகரை வஞ்சிக்கும். அதுதான் இயேசுவே தன்னுடைய திருவாயினால் சொல்லுகிறாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. இப்போ இன்றைக்கு அதற்கு நாம் தலைப்பு கொடுத்து, பேய்கள் உண்டா என்ற தலைப்பின் கீழே தியானிக்க இருக்கிறோம். சில வருஷத்திற்கு முன்பதாக என்னுடைய சபையிலிருந்து ஒரு கேம்ப் மீட்டிங் நான் அழைத்து சென்றிருந்தேன். வாலிபர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், அப்படி சபை விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து இங்கே அருகில் இருக்கக்கூடிய டோவர் என்ற ஒரு இடத்திற்கு முகாம் இட்டு பிறகு அந்த கூட்டங்களை நடத்துவதற்காக சென்றிருந்தோம் ஒரு 3 நாட்கள். அப்பொழுது சபையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு வீட்டை பார்க்கும்படியாக அவர் திட்டம் போட்டிருந்தார். என்னிடத்திலே சொல்லவில்லை, ஆனால் இங்கிருந்து போகும் பொழுதே அவருக்கு ஒரு திட்டம், பிள்ளைகள் எல்லாம் அழைத்து கொண்டு போய் அந்த வீட்டை காட்டணும்னு சொல்லிட்டு. என்ன வீடு அப்படின்னு சொன்னா, 2வது உலகப் போரிலே அந்த வீட்டின் மேல் குண்டு விழுந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இறந்து விட்டார்கள், கருகி இறந்து விட்டார்கள். அன்றிலிருந்து ஏன் இன்று வரைக்கும் அந்த வீட்டை சப்பிடுவதற்கோ அல்லது மறு ரூபம் கொடுப்பதற்கோ அல்லது யாராவது அந்த வீட்டை வாங்கி அதில் குடியிருப்பதற்கோ இல்லாமல்
நாம் சொல்லுவோமே நம்முடைய ஊரிலே பேய் குடியிருக்கிற வீடு, அது ஆங்கிலத்தில் ஹாண்டட் ஹவுஸ் கூட சொல்றாங்க. அது பேய் வீடு என்று. சில சமயங்களிலே திடீரென்று விளக்கு எரியுமாம், ஆனால் உள்ள யாரும் போறதும் கிடையாது வரதும் கிடையாது. நீங்க அந்த வீட்டை கூட நீங்க பார்க்கலாம், இந்த படத்துல திடீர்னு விளக்கு எரியுமா, அப்படி சொல்ல கேட்டேன். அப்போ இந்த வீட்டை எப்படியாவது காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ல ஒரு 4-5 பேர் ஏறி இவரு நான் கூட்டிட்டு போறேன் அங்க பார்ப்போம் வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த வீடு திறந்திருக்கிறது, ஆனால் போகிறதுக்கு பயம். ஏனென்றால் திடீர்னு ஒரு சத்தம் வருது அங்க இந்த வீட்டுல இருந்து, திடீர்னு விளக்கு எரியுது. ஒருவேளை அந்த வீட்டுல செத்தவங்க இன்னும் அதுல ஆவியா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க போயிருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில வாலிபர்களுக்கு ஒரு கூட்டத்தை நான் எடுத்தேன். அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே இந்த வாலிப பிள்ளைங்கள்லாம் வந்து, பாஸ்டர் தெரியுமா என்ன, இது மாதிரி நேற்று எங்க அப்பா எங்களை எல்லாம் கூட்டிட்டு போனாரு. எங்க கூட்டிட்டு போனாருன்ட்டு அந்த ஹாண்டட் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்க கூட்டிட்டு போனாரு. சரி, என்ன நடந்துச்சு, அங்க ஏன் போனீங்க நீங்கெல்லாம் அப்படின்ட்டு. இல்லை பாஸ்டர் அதை விடுங்க, ஆனா இந்த சம்பவத்தை கேளுங்க. அப்போ அந்த வீடு போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு, ஒரு 2 ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த வீடு வரும். அதே மாதிரி அந்த பக்கத்துல இருந்தும் இந்த பாதை வந்து ஒரு பாலடைந்த பாதை. ஏன்னா அந்த வீட்டுக்கு யாரும் வர்றது கிடையாது, அது ஒரு மூலையில இருக்குது அந்த வீடு. மரமெல்லாம் வளர்ந்து இப்ப அந்த வீட்டை மூடுற மாதிரி, அது மாதிரி ஒரு மாதிரி பார்க்கும் பொழுதே ஒரு சிறிய அச்சம் மக்களுக்கு ஏற்படும். அது மாதிரி வீடு. ஆச்சரியம் என்னவென்றால், அந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இறங்கும் போது ஒரு டயர் அல்ல, 2 டயர் அல்ல, அந்த காரில் இருந்த 4 டயரும் வெடித்தது. 2 நாள் அந்த நபர், அந்த காரை ஓட்டி சென்ற அந்த நபர் 2 நாள் பயத்தினால் காய்ச்சலில் அவர் படுத்து விட்டார். பிறகு அவருக்கு போய் ஜாம் பண்ணி, ஏன் அங்கிட்டெல்லாம் போறீங்க அது இதுன்னு சொல்லி, அதுவும் பிள்ளைங்களெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களாம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த ஒரு நிகழ்வு. அப்போ அவர் கேட்ட கேள்வி, பாஸ்டர் உண்மையிலேயே பேய் இருக்கா? ஏன் இந்த கேள்வி கேட்குறீங்க? ஏன் அப்படின்னு சொன்னா, சரி ஒரு டயர் வெடிச்சா கூட ஒரு ஆணி இருந்துன்னு சொல்லலாம், இல்லைன்னா எதுன்னு சொல்லலாம். டயர் ஒரே நேரத்தில் எப்படி பாஸ்டர் வெடிக்கும்? அதுவும் நான் மெல்ல தான் போறேன், ரொம்ப ஜாக்கிரதையா போறேன். ஏன்னா எனக்கு நான் அங்கே வரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் படிச்சு பார்த்து தான் நான் போறேன். ஆனா அப்போ அந்த வீட்டில் பேய் இருக்கிறதா? ஒரு 6 பேர் அந்த வீட்டில் தங்கி இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வீடு தான் அது. உலக போர்ல குண்டு போட்டு அந்த வீடு இருந்தவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க, அடக்கம் கூட பண்ணல. கருகிய நிலையில அந்த வீடு அப்படியே பாலடைந்து போய்விட்டது. பேய்கள் உண்டா? ஒரு 12 மணிக்கு கல்லறைக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னா யாரு கூட வர்றது? ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த பாருங்க பாஸ்டர், அந்த மரத்துல ஒரு கிளை மாத்திரம் ஆடுது பாருங்க அப்படின்னுவாங்க. அப்ப திடீர்னு அந்த கல்லறையில ஒரு வெள்ளையா ஏதோ ஒண்ணு போற மாதிரி இருந்துச்சு பாஸ்டர். ஐயோ நான் வரல. என்ன அது வெள்ளையா? ஆனா மோகினி, மல்லிகைப்பூ வாசம் அடிக்குது. நானும் என்னுடைய மனைவியும் திருமணம் முடிஞ்சு தமிழ்நாட்டில இருந்து கேரளாவுக்கு இடம் மாறி வேலை மாறி டிரான்ஸ்ஃபர் ஆகி அங்க போயிருந்தோம். இப்போ வீடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பெரிய வீடு, 11 அறைகள், ரூம் அந்த வீட்டில் இருக்குது. பின்னாடி பார்த்தா தென்னந்தோப்பு, வலது புறத்துல பலா மரம், 2 பலாப்பழ மரம், இந்த பக்கம் மரவள்ளி கிழங்கு போடுற அந்த இடம், எல்லாமே பெரிய பிரம்மாண்டமான அற்புதமான பெரிய வீடு, பெரிய கேட்டு. ஐயே இதெல்லாம் நம்ம வாடகைக்கெல்லாம் எடுக்க முடியாது, இது என்ன எவ்வளவு, இது நம்ம 1 மாசம் சம்பளத்தையும் கொடுத்தோம், இன்னும் சேர்த்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. இல்ல நீங்க போய் கேளுங்க, அவங்க ஏதாவது தரணும்னா தருவாங்க. போய் கேட்டா சும்மா சொற்ப பணம். அதனால என்ன, நீங்க எவ்வளவு உங்களால கொடுக்க முடியும்? நான் இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு என்னுடைய 1 வார சம்பளத்தை சொன்னேன். பரவாயில்ல கொடுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சுத்தப்படுத்தி போயாச்சு. அப்போ ஒரு 2 மாசம் கழிச்சு ஒருத்தர் வந்து, இங்கேயா அப்படி இருக்கிறீங்க
ஏங்க இந்த வீட்டுக்கு என்ன? இல்ல இல்ல, நீங்க 2 பேரும் தான் குடியிருக்கீங்க. ஒவ்வொரு கேள்வியும் என்னமோ அஹ், படபடக்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அப்ப நான் சொன்னேன், சரி என்ன அப்படின்னா, ஐயோ 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நீங்க உட்காந்துருந்தீங்க, டிவி பார்த்துட்டு உட்காந்துருந்தீங்க, அந்த வீட்டில தான் ஒரு பெண்ணு மண்ணெண்ணெய ஊத்தி கொளுத்தி இறந்து போயிருச்சு, ஒரு கருப்பா ஒரு தடம் கூட அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஆமா அங்க இருக்குது, அங்கதான் நான் சேர் போட்டு உட்காந்துருக்கேன். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வீட்டை யாரும் வாடகைக்கோ வாங்குறதுக்கோ வரது கிடையாது, அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் அஹ், சல்லிசா அல்லது கணிசமா உங்களுக்கு வாடகைக்கு விட்டுருக்கிறாரு, ஏன்னா யாரும் வரது கிடையாது, ஏன்னா இது ஒரு பேய் வீடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேய்கள் உண்மையிலேயே இருக்கிறதா? நம்ம அரசியல்வாதிகள் கூட தமிழகத்துல அவங்க சொல்லுவாங்க, அஹ், ஜெயலலிதா அம்மையாருடைய ஆத்மா பேசினது என்கிட்ட பேசிச்சிங்க அப்படின்ட்டு அரசியல்வாதிகள் சொல்றாங்க. இன்னும் சில சமயம் போஸ்டர்லாம் போட்டிருக்கிறாங்க, அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய நாம எல்லாரும் கடவுளை கும்பிட்டுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுது கூட யாராவது இறந்து போய் அப்படி இப்படின்னு சொன்னா உடனே சொல்லுவாங்க, இறந்து போனவருடைய ஆத்மா சாந்தி அடைய நம்ம 1 நிமிஷம் அமைதியா நிற்போம் அப்படின்ட்டு. அப்போ 1 நிமிஷம் அமைதியா நின்ன உடனே சரி இப்பொழுது கலைந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பேய்கள் உண்டா? இறந்து போனவர்களுடைய ஆத்மா எங்கேயாவது இப்படி சுத்திக்கிட்டு இருக்கா? ஆவி சுத்திக்கிட்டு இருக்கா? இந்த ஆத்மா சாகுமா அல்லது உயிரோட இருக்குமா? நான் சொன்னேன், அரசியல்வாதிகள் சொன்னேன், ஜெயலலிதா ஆத்மா பேசிச்சு எங்கள்கிட்ட, ஏன் இதெல்லாம் செய்யறேன்னு எங்கள்கிட்ட சொல்லிச்சு அப்படின்லாம் சொல்றாங்களே. இப்படின்னா என்ன என்றதெல்லாம் நம்ம வேதத்தை படிக்கும் பொழுது சாத்தான் கோபப்பட்டு எழுந்து வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய படிப்பினையை அல்லது அடையாளத்தை கொடுத்து மனிதர்களை வஞ்சிக்க பார்க்கிறான். அப்போ வேதத்தை பொறுத்தவர்களே, கடவுளை பொறுத்தவர்களே, உலகத்தையும் அண்டசராசரத்தையும் படைக்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையில படைத்தார்? இன்று உலகம் எப்படி இருக்கிறது? இந்த பேயின்னு ஒண்ணு இருக்குதா? மோகினி பிசாசுன்னு ஒண்ணு இருக்குதா? அல்லது வெள்ளை சாரி கட்டிக்கிட்டு மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு சலங்கையை கட்டிக்கிட்டு போகணும் அப்படின்னு போகுது அப்படின்னு சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையா? அப்போ நம்ம இதை படிக்கும் பொழுது ஒரு கேள்வி கேட்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, ஆத்மா என்றால் என்ன? ஆத்மா பேசிச்சுன்றாங்க, ஆத்மா அழியாது அப்படின்றாங்க, அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா அந்த ஆத்மா ஆத்மா ஆத்மான்றாங்களே, ஆத்மானா என்ன? அப்போ இதை படிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கடவுளே நமக்கு உத்தரவு கொடுக்கிறாரு. எங்க உத்தரவு கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஆதி ஆகமத்துல 2வது அதிகாரத்துல நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா, 2வது அதிகாரம் 7வது வசனம் ஒரு முக்கியமான வசனம். ஆத்மா என்றால் என்ன? ஆண்டவர் படைத்த பிறகு, முதல் நாள் படைத்த பிறகு 2வது நாளிலே அதுக்கு இன்னும் சற்று விளக்கமாக அவர் சொல்லும் பொழுது, ஆத்மா என்றால் என்ன என்கிற ஒரு கேள்விக்கு ஒருத்தருக்கு கூட சந்தேகம் எழும்பாத வண்ணம் இந்த உத்தரவை கொடுக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? மனிதனை படைப்பதற்காக மண்ணை எடுத்து அதை ஆதாமாக உருவாக்குகிறார். மண்ணு பிறகு குனிந்து அவன் நாசியிலே தன் சுவாசத்தை ஊதினார். அப்ப அவன் உயிரடைகிறான், மண் உயிரடைகிறது. உருவாக்கப்பட்ட அந்த ஆதாம் எழும்புகிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த மண்ணும் நான் ஊதின இந்த சுவாசம் அல்லது ஆவியும் சேரும் பொழுது ஜீவ ஆத்மாவாக மாறுகிறது. அப்ப ஆத்மானா என்ன அப்படின்னு சொன்னா, மண்ணும் சுவாசமும் சேரும் பொழுது ஆத்மா என்ற ஒரு பெயர் உருவாகிறது. புரியுதுங்களா? சரி, அப்போ ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது இந்த ஆத்மாவுக்கு என்ன நடக்கிறது? அந்த ஆத்மா எங்கேயாவது அப்படி சுத்திக்கிட்டு இருக்கா? ஏன்னா சிலவங்க இதை படிச்சு கொடுக்கும் பொழுது சொல்லுவாங்க, இல்ல பாஸ்டர் நாங்க கேட்டுருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, என்ன என்ன அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க,
ஒருவன் ஒரு 60 வருஷம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் 40 வயசுல தற்கொலை செய்து கொண்டால் மீதம் இருக்கக்கூடிய அந்த 20 வருஷம் அவன் உலாவி கொண்டிருப்பான். அந்த 60 வயசு வந்த உடனே அவன் போயிடுவான். அதனாலதான் இந்த தற்கொலை செஞ்சுக்கிட்டா அந்த வீடை யாரும் வாங்கவும் மாட்டாங்க, வாடகைக்கும் போக மாட்டாங்க, யாரும் உள்ள போய் இருக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அது சுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சாரு? வேதத்துல சொல்லுது, மண்ணை உருவாக்கி அந்த மண்ணுக்குள் தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மனிதன் எழுந்திருந்தான். எழுந்த மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த பெயர் என்னன்னா ஜீவ ஆத்துமா. அப்ப ஆத்துமானா என்னன்னா மண்ணும் சுவாசமும் சேர்ந்ததுதான் ஆத்துமா. பைபிள் சொல்லுது. தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனிதன் ஜீவ ஆத்துமாவானான். அப்போ இந்த மண்ணுக்கு என்னவாகிறது? ஒருத்தர் செத்த உடனே அவனுடைய சரீரம் என்னவாகிறது? ஒரு 3 வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 19வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். புரியுதுங்களா? நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். அப்போ ஒருத்தர் இறந்த உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, குழி தோண்டி, அது 6 அடி குழியை தோண்டி அதை பெட்டிக்குள்ள வச்சு உள்ள வச்சு மூடி அதுல கல்லெல்லாம் போட்டு சில சமயம் கல்லறையும் கட்டி வச்சிடுறாங்க. அப்போ ஆண்டவர் சரியா சொல்லியிருக்கிறார். என்ன? நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால், நீ மண்ணா இருக்கிறபடினால் மண்ணுக்கு திரும்புவாய். அப்போ இந்த சரீரமும் அல்லது சுவாசம் அல்லது ஆவி என்கிற அந்த காரியமும் சேரும் பொழுது ஆத்மா ஆகிறான் அல்லது ஜீவாத்மாவாகிறான். அப்போ முதல்ல நம்ம இதை படிக்கும் பொழுது இந்த சரீரம் என்னவாகிறதுன்னா, ஒருத்தன் செத்த உடனே சரீரம் என்னவாகுதுன்னா அவனை மண்ணுக்குள் அடக்கம் செய்கிறார்கள், மண்ணுக்கு அவன் திரும்புகிறான். ஒரு வசனம் மாத்திரம் இல்ல, இன்னும் 2-3 வசனம் நான் தரேன். பிரசங்கி 12வது அதிகாரம் 7வது வசனத்துல என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, அழகா அதுல போட்டிருக்கும், மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி. இது பிரசங்கி 12வது அதிகாரம் 7வது வசனம். அப்புறம் சங்கீதம் 103 14வது வசனம் என்ன சொல்லுகிறது? நம் உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறார். அப்போ இந்த சரீரமாகிய இந்த மண்ணு நாம் இறந்த உடனே மண்ணுக்கு திரும்புகிறது. அப்போ சரீரம் அல்லது மண், சுவாசம், இது 2 சேர்ந்தா தான் ஆத்துமா. அப்போ இந்த சரீரம் அல்லது மண்ணு என்ன ஆகிறது அப்படின்னு சொன்னா இறந்த உடனே மண்ணுக்கு திரும்புகிறது. சரி, இப்ப இந்த ஆவி அல்லது சுவாசம், அதுக்கு என்ன நடக்குது ஒருத்தன் இறந்த உடனே அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 104ல 29 30வது வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 104 29 30. நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும், நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கி கொள்ள. நல்லா கவனிச்சுங்க, நீர் சுவாசத்தை வாங்கி கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர். அப்ப இந்த 29வது வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, நீர் உமது முகத்தை மறைக்க அவைகள் திகைக்கும், நீர் அவைகளின் சுவாசத்தை, சரீரம் சுவாசம் 2 சேரும் பொழுது ஆத்துமா. அப்ப இந்த சரீரமாக என்னாகிறது சொல்றாரு, அவைகள் மாண்டு மண்ணுக்கு திரும்புகிறது. புரியுதுங்களா? இப்போ இதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த பிரசங்கி 12வது அதிகாரம் 7வது வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்புகிறது. அதாவது சுவாசத்தை வாங்கி கொள்ள. ஆவின்னு ஏதோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சுவாசம்,
அந்த சுவாசத்தை வாங்கி கொள்ள, அதனாலதான் அது தேவனிடத்தில் திரும்புகிறது அப்படின்ட்டு சாலமோன் சொல்றாரு பிரசங்கி 12. சுவாசத்தை வாங்கி கொள்ள அது மாண்டு மண்ணுக்கு திரும்புகிறது. இப்ப சுவாசம் என்கிற ஆக்சிஜன் காற்றோடு காற்றாக கலந்து விடுகிறது. அப்படியானால் சரீரம் சுவாசம் இது ரெண்டும் சேர்ந்துதான் ஆத்மா. இது ரெண்டும் காலாவதி ஆகும் பொழுது, அவன் மாளும் பொழுது சரீரம் மண்ணுக்கு போய்விடுகிறது. ஆக்சிஜன் என்கிற சுவாசம் காற்றோடு காற்றாக கலக்கிறது. அநேகர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாங்கன்னா, அந்த சுவாசம் அல்லது அந்த ஆவி உடனே அப்படியே மேலே போய் ஆண்டவர் அதை அப்படியே வச்சு ஒரு பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சிருக்கிறாரு. அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், நான் ஒரு பொதுவாக ஒரு உதாரணம் கொடுப்பேன். என்ன, மண்ணுன்றீங்க, அப்புறம் சுவாசன்றீங்க, ரெண்டு சேர்ந்தா ஆத்மா, இப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆனால் அது எப்படி அப்படின்னு சொன்னால் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இது. அப்போ நான் சொல்லுவேன், உங்கள் வீட்டில் ஒரு டேபிள் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இப்போ எனக்கு எதிரில் ஒரு டேபிள் இருக்கு. அப்போ என் மகனை கூப்பிட்டு, தம்பி இந்த டேபிளை வந்து என்ன செய்ய, டிஸ்மேண்டில் பண்ணு, இந்த டேபிளை கலைச்சிரு. உடனே அவன் என்ன செய்வான், அந்த ஆணி ஸ்க்ரூ எல்லாம் எடுத்து ஒன்றா எடுத்து ஒரு டப்பாக்குள்ள ஆணி ஸ்க்ரூ எல்லாம் போட்டு வச்சிருவான். பிறகு பலகையெல்லாம் தூக்கி அங்கிட்டு வச்சிருவான். அப்போ நான் கேட்பேன், இது என்னது? ஆணி டாடி. சரி, இது என்னது? பலகை. டேபிள் எங்க போச்சு? இப்போ டேபிள் எங்க போச்சு? அது ஆணின்ற, இது பலகை அப்படின்ற. இப்ப டேபிள் எங்க போச்சு? இத மண்ணுன்றோம், இது சுவாசம்ன்றோம், இது ரெண்டு சேர்ந்த ஆத்மான்றோம். இது இறந்து மண்ணுக்கு திரும்பிருச்சு. இந்த சுவாசம் காற்றோடு காற்றாக கலந்துகிறது. அப்ப ஆத்மா என்ன? ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நான் எக்ஸிஸ்டன்ஸ். அது அவ்வளவுதான், அந்த பேரு அழிந்தது. ரெண்டு காரியம், அந்த ரெண்டு சேரும் பொழுது கொடுக்கப்படுகிறதற்கான பேரு தான் ஆத்மா. ஆனால் ஆத்மாவே ஒரு காரியம், ஒரு என்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க. இல்ல இல்ல இல்ல. அப்போ நான் சொல்றேன் என் மகன்கிட்ட, சரிப்பா அந்த பலகையையும் இந்த ஆணியையும் எடுத்து அடி. உடனே அவன் பலகையை அழகா அடுக்கி அதுல ஒரு ஸ்க்ரூ போட்டு ஆணி அடிச்சு இதுன்ட்டு. சரி, இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்னன்னா ஆணி பலகன்ட்டு யாரும் சொல்றது இல்லை, இல்ல பலக ஆணின்னு யாரும் சொல்றது இல்லை. ஒரு மூணாவது பேரை கொண்டு வந்து வைக்கிறாங்க. என்ன பேருன்னு சொன்னா மேஜை அல்லது டேபிள். அப்போ இந்த ஆணியையும் இந்த பலகையும் பிரிச்சுட்டா இந்த டேபிள்ன்ற ஒரு வார்த்தை இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப ஆத்மா சரீரம் இது ரெண்டும் காலாவதி ஆன உடனே, மரித்த உடனே இது மண்ணுக்கும் இது காற்றோடு காற்றாக தேவனுடைய கட்டுப்பாட்டிற்கு போவதற்கும் பிறகு ஆத்மா என்னன்னா, ஆத்மான்றது ஒண்ணுமே இல்லை, ஒரு பெயர். ரெண்டும் சேர்ந்ததற்கு பெயர் தான் ஆத்மா ஒழிய ஆத்மாவே ஒரு ஆளாக ஒரு உருவமாக வைத்து சாத்தான் வஞ்சித்து கொண்டிருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு ஜெயலலிதா ஆத்மா பேசிச்சு. எங்க பேசிச்சு? அந்த அம்மாவை அடக்கிட்டாங்க பீச்ல. சுவாசம் காற்றோடு காற்றாக போயிருச்சு, ஆஸ்பத்திரியிலே போயிருச்சு. இப்ப ஆத்மா பேசுதுன்னா யார் பேசுறது? அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய, அதாவது சமாதானம் அடையனா யாருக்கு சமாதானம்? ரெண்டும் போயிருச்சு. இது ஆண்டவரே சொல்லுகிறார், ஆண்டவரே சொல்லுகிறார். அப்போ வேதத்துல 1600 முறை, 1600, 1 2 3 கிடையாது, 1600 முறை ஆத்மா என்ற சொல் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுல ஒன்று கூட 1600 வசனத்துல ஒன்று கூட ஆத்மா நித்திய காலமாக உயிரோடு இருக்கும் என்று சொல்லப்படவில்லை. அதுல ஒரு 2 3 உதாரணம் கொடுக்கிறேன் பாருங்க. ஒன்று, எசேக்கியேல் 18வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொண்டால் அதே அதிகாரத்துல 2 வசனம் இருக்கிறது. 4வது வசனமும் 20வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். நேரம் இல்லாததுனால அதனுடைய காரியத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். 4வது வசனம், எசேக்கியேல் 18:4, இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஆத்மா அழியாது,
அதோ அங்க சுத்திக்கிட்டு இருக்கு, அங்க பனை மரத்துல இருக்குது, வேப்ப மரத்துல சுத்திட்டு இருக்கு, அந்த புளிய மரத்துல தூக்கு போட்டுக்கிட்டாங்க, அதனால அந்த புளிய மரம் பக்கத்துல யாரும் போகாதீங்க, அது அந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்குது, உலாவிக்கிட்டு இருக்கு, 12 மணிக்கு மேல போனா சத்தம் வருது, ஒரு கிளை ஆடுது அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க. ஒரு மனிதன் இறந்து போனால் அந்த ஆத்மா என்கிற பதம் சொல் அழிந்து போகிறது, சாகிறது. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அந்த 20வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்கேயும் என்ன செய்யறது, முதல் வார்த்தையை என்ன சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஒரு வசனம் 2 வசனம் இல்ல. அப்ப ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டார், அப்ப பாவம் செய்யாத ஆத்மா, பாவம் செய்யாத ஆத்மா அது உயிரோட இருக்குல்ல. இப்ப ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, எல்லாரும் பாவம் செய்து மரிக்கிற எல்லாரும் அவருடைய ஆத்மா சாகும். ஏன்னா அந்த ரெண்டும் பிரிஞ்ச உடனே ஆத்மா என்ற வார்த்தை இல்லாத, எப்படி ஆணியையும் பலகையும் பிரிச்சுட்டா டேபிள்ன்ற வார்த்தை இல்லாது போகிறதோ, ஆத்மான்ற ஒரு சொல் இல்லாமல் போய்விடும். மாறாக சாத்தான் எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டு வர்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஆத்மா சாகாது, ஆத்மா சாகாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, 89வது சங்கீதம் 89 48வது வசனத்தை வாசிக்கிறேன். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள், புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்க கூடாதே, வேதம் சொல்லுது. அப்ப இன்னையிலிருந்து ஒருவேளை நீங்க ஆத்மான்றது ஒண்ணு இருக்குதுன்ட்டு நம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல பேய்கள் இருக்குது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இல்ல மோகினி பிசாசு அங்க போயிட்டு இருக்க, 12 மணிக்கு மேல கல்லறை நல்ல ஒரு பாயும் தலானி எடுத்துட்டு போய் கல்லறையில் படுத்துங்க, யாரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க, நல்லா தூக்கம் வரும். ஏன் அப்படின்னு சொன்னா, பேய் என்று ஒன்று இல்லை, மோகினி என்று ஒன்று இல்லை. இந்த ஆத்மா பேசிச்சு, ஆத்மா சாந்தி அடையணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாலை ஊத்தி அதை ஊத்தி இதை ஊத்தி 3வது நாள் போய் அப்படி இப்படின்னு வச்சா யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஆத்மா என்று ஒன்று இல்லை. ஒருவன் மரிக்கும் பொழுது அல்லது ஆணியும் பலகையையும் பிரிக்கும் பொழுது டேபிள் என்கிற வார்த்தை மறைந்து போய் விடுகிறது. அப்ப இன்னொரு வசனத்தையும் நான் வாசித்துட்டா, மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்மாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுவிக்கிறவன் யார்? இப்போ நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது அங்கே கொஞ்சம் அதிகமான ஃபீஸ். அப்போ என்கிட்ட எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா அனுப்புகிற காசு கொஞ்சம் தான், அதனால கொஞ்சம் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சால் தான் அந்த ஃபீஸு கொஞ்சம் கட்ட முடியும் அப்படின்றதுக்காக வாட்ச்மேன் வேலை பார்த்தேன் ராத்திரி. அப்புறம் காலையில் கல்லூரிக்கு கிளாஸுக்கு போகணும். அப்படி ராத்திரி கொஞ்சம் வேலை. அப்போ எனக்கு காலேஜில் வேலை கொடுப்பாங்க, எல்லாரும் என்னைய மாதிரி எல்லாரும் வேலை செய்வாங்க. எனக்கு கொடுத்தது என்ன அப்படின்னா, கேட் கீப்பர். அங்கே கேட்டில் ஒரு 6 மணியிலிருந்து விடிய காலில் ஒரு 4-5 மணி வரைக்கும் இருக்கணும். ஒரு தொப்பி கொடுத்துருவாங்க, ஒரு விசில் கொடுத்துருவாங்க, ஒரு தண்ணி கொடுத்துருவாங்க, ஒரு டார்ச் லைட் கொடுத்துருவாங்க, போட்டு அப்படி நிற்கணும். இது மாணவனா இல்லை வேலை செய்கிறவனான்றது கூட அது அடையாளம் தெரியாது. அது மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். அப்போ நான் 6 மணிலேருந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கு விசில் அடிக்கணும். அங்கே இருக்கிற மேனேஜர் அவர் பதில் விசில் அடிப்பார். நான் தூங்கலை, நான் முடிச்சுட்டு தான் இருக்கிறேன்றதுக்காக நான் விசில் அடிக்கணும். அவர் உன் சத்தம் கேட்டுட்டேன் அப்படின்றதுக்காக விசில் அடிப்பார் ஒரு மணி நேரம். அப்போது என்னுடைய நண்பர்கள் இவங்கெல்லாம், என் கிளாஸில் படிக்கிறவங்கெல்லாம், ஐயோ மெல்கி ராத்திரி ஃபுல்லாக வேலை செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் என்னோட பேசிட்டு அப்படி போவாங்க. அப்படி கொஞ்சம் நேரம் அப்படி கிடக்கும். அப்போ திடீர்னு ஒரு ஆள், இங்கேயும் அவனைய போட்டிருக்காங்க, இதனால இது இந்த கேள்வி அதிர்ச்சியாக இருக்குது, இங்கேயும் அவனைய போட்டிருக்கிறாங்க. ஆமாம் சார், இங்கே தான் என்னை போட்டிருக்கிறாங்க, காலையில் 5 மணி வரைக்கும், நைட்டு 12 மணியெல்லாம் நீங்கள் நிற்பியா அப்படின்ட்டு. ஆமாம், 6லேருந்து காலையில் 4-5 மணி வரைக்கும் இருக்கணும். ஃபுல்லாவா? ராத்திரி ஃபுல்லாவா? ஆமாம், ராத்திரி ஃபுல்லாக தான். அப்புறம் அங்கே இருக்கு பாரு ஒரு கிணறு, அந்த பக்கம் போயிடாத,
அங்கதான் எனக்கு வேலையே. இவர் அந்த பக்கம் போயிடாதுன்றாரு. நான் சொன்னேன், ஏன் அந்த கிணறு பக்கம் போனா என்ன? இல்ல 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 இல்ல, அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து ஒரு பொண்ணு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த கிணத்துல தான் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு 12 மணி போல அந்த பெண்ணு வந்து அந்த கிணத்து மேட்டில் கொஞ்ச நேரம் உட்காந்து ஓன்னு அழுகும். அந்த அழுகிற சத்தத்தை கொஞ்சம் பொம்பளை பிள்ளைங்கலாம் கேட்டுருக்குறாங்க. அதனால நீ அந்த பக்கம்லாம் போயிடாத. எப்படி இருக்கு, எனக்கு 17-18 வயசு தான் எனக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, அங்க பொண்ணு கிணத்துல விழுந்துருச்சு, சரி இறந்து போயிருச்சு. அது திடீர்னு ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே அப்படியா அப்படின்னா, அட அவன் சொன்னான்ட்டு நீ கேட்டுக்கிட்டு இருக்கிறதே, நான் உனக்கு சொல்லித்தரேன். ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது அவனுடைய ஆத்மா அவனுடைய சரீரத்தை புதைச்சிருவாங்க. சுவாசம் காற்றோடு காற்றாக கலக்கிறது. அப்போ ஆத்மான்றது ஒண்ணு இல்லை. இந்த மோகினி அங்க உட்காந்துருக்கு இங்க உட்காந்துருக்குன்னா நான் உனக்கு சொல்லித்தரேன். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உயிரோடு இருக்கிறவனுக்கும் தேவனாயிருக்கிற நான், உலக அண்ட சராசரத்தை படைத்தவன் நான், எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள் அப்படின்னு சொல்றேன். நான் சொல்றேன், அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யோபு 7வது அதிகாரம் 9-10 வசனம் சொல்லுது பாருங்களேன். யோபு 7வது அதிகாரம் 9-10, மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்குகிறவன், அதாவது மரித்து அடக்கம் பண்றவங்க இருக்காங்க, அடக்கம் பண்ணப்படுறாங்கல்ல, பாதாளத்தில் இறங்குகிறவன் இனி ஏறி வரான். அவர் சொல்றாரு, கிணத்துல இருந்து மேல அவரு அந்த அம்மா விழுந்த இது மேட்ல உட்காந்து, கிணத்து மேட்ல உட்காந்துக்கிட்டு ஓன்னு அழுவுமா. அதை 2-3 பேர் கேட்டிருக்காங்களாம். எப்படி இருக்குது பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஏறி வரான், பாதாளத்தில் இறங்குகிறவன் இனி ஏறி வரான், இனி தன் வீட்டுக்கு திரும்பான், அவன் ஸ்தலம் இனி அவனை அறியாது. அப்போ கடைசின்ட்டு இது யாரு சொல்லி தரது? இப்படி பேய் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஆத்மா சாகாது அப்படியெல்லாம் யாரு சொல்லி தரது அப்படின்னு சொன்னா, ஒரே ஒருத்தன் தான் சொல்லி தரான். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேனே, இந்த கடைசி காலத்துல வஞ்சக ஆவி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, சாத்தான் தோல்வி அடைஞ்சு கடைசியில தோட்டத்துல என்ன செஞ்சானோ அதை திருப்பி கொண்டு வரான். ஏதேன் தோட்டத்துல என்ன செஞ்சான், ஏவாள்கிட்ட என்ன பேசுனான் அப்படின்றத ஆதியாகமம் 3வது அதிகாரம் முதல் 5 வசனத்தை வாசிட்டு நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1-5 வசனம் வாசித்தா உங்களுக்கு நல்லா புரியும். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, நீ மண்ணும் சுவாசம் சேர்ந்து ஆத்துமாவாக இருக்கிறாய், நீ அதை புசிச்ச அப்படின்னு சொன்னா நீ சாவ. அப்பதான் சாத்தான் சொன்ன முதல் பொய் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிற முதல் பொய் எது அப்படின்னு சொன்னா, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாவதில்லை, அதாவது ஆத்துமா சாகாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லி கொடுக்கல. நீங்க நிறைய வசனத்தை பார்த்தீங்க, எல்லாம் சாகும் இருக்கு. ஒருத்தன் சொல்றான், யாருன்னு சொன்னா சாத்தான் சொல்றான். ஏன் சொல்றான் அப்படின்னு சொன்னா, கடவுளை நம்பாதீங்க, அது சாகாது. அதனாலதான் இன்னைக்கு என்ன சொல்றான், கால 2யும் சேர்த்து வச்சு 1 நிமிஷம் அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய எல்லாரும் இருப்போம். ஜெயலலிதா அம்மாவுடைய ஆத்மா பேசினது, அத சொல்றாங்களே, 4 டயர் வெடிச்சது, அங்க பிசாசு இருக்கான், பூதம் இருக்குது, அது பேய் வீடு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, சாத்தான் நம்மை வஞ்சிக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆணியையும் பலகையும் பிரிச்சுட்டா
டேபிள் என்கிற வார்த்தை மறைந்து விடுகிறது, இல்லாமல் போகிறது. அதே போல மண்ணும் சுவாசமும் போய்விட்டால் ஆத்மா என்கிறது இல்லாமல் போகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இதனுடைய அடுத்த பகுதி ஆண்டவருக்கு சித்தமானால் வர வாரம் நாம் தியானிக்கலாம். ஒருவன் மரித்தால் அவன் பரலோகம் போய்விடுகிறான் என்று சொல்லுகிறார்கள், அல்லது நரகம் போய்விடுகிறார்கள் என்று சொல்லி விடுகிறார்கள். இப்படின்னு வாழ்ந்திருந்தா உத்தரிக்கும் ஸ்தலம் என்று ஒன்று இருக்கிறது, அதுல போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. எது உண்மை? சாத்தான் பல காரியங்களை குறித்து மனிதர்களை வஞ்சித்து வருகிறான். இனி உங்களுடைய விசுவாசம் என்ன? பிதாவே, அருமையான வேளையில வருகிறோம். எங்களோடு நீர் பேசினதற்காக உமக்கு நன்றி ராஜா. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆவி மார்க்கத்தை குறித்து, ஆவியை குறித்து, ஆத்மாவை குறித்து நீர் எங்களுக்கு தெல்லம் தெளிவாக விளக்கி இந்த வேதத்தில் வைத்திருக்கிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய கிருபை இரக்கம் இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை காத்துக்கொள்ளுங்க அப்பா. பாவியாக எங்கள் மேல் நீர் கிருபையாக இருந்தோம். சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.